அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம். இந்த காணொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தா இதுவரைக்கும் வந்து பார்த்தா 106 தடவை வந்து பார்த்தா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா திருத்திருப்பாங்க. இந்த 106 அமெண்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் வந்து பார்த்தா அந்த கடைசி 6 அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தா தேர்நோக்கு வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்தா முக்கியமானதாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தா 101லேருந்து வந்து பார்த்தா 106 வரைக்கும். இது நம்ம சிம்பிளாக வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படின்றத பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள், அதாவது ஆர்டிகல்ஸ் என்னன்றது அப்படின்றத வந்து பார்த்தா நம்ம பார்க்கணும். ஸோ 101வது சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தா 2016 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. இது வந்து பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா தெரியும். ஜிஎஸ்டி அப்படின்ற வரி வந்து பார்த்தா இன்னொரு சட்ட திருத்தம் வந்து பார்த்தா இந்த சட்ட திருத்தம் தான் இருக்கிறப்ப வந்து. ஸோ அந்த ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தா முக்கியமான ஆர்டிகலே வந்து பார்த்தா சேர்த்து நம்ம படிக்கணும். ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறப்போ ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கான விதி புதுசாக சேர்த்த விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 279A அப்படின்றது வந்து பார்த்தா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தா 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 101 அப்படின்றது வரப்போ வந்து பார்த்தா நம்ம நார்மலாக பார்த்தா அந்த மொழி எழுதுறது அமௌண்ட் மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த அமௌண்ட் தொடர்பானது அந்த ஜிஎஸ்டி வரி சம்மந்தமானது அப்படின்னா அந்த 101 அப்படின்றது வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 102வது அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தா எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018வது வருஷம். அந்த 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018. இது எது தொடர்பாதுன்னு பார்த்தீங்கன்னா 102ன்றப்போ ஒரு ரெண்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பிசின்னு சொல்லிட்டு, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. அதாவது பார்த்தா ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அதுக்காண்டி சேர்க்கப்பட்ட விதி ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம்னா 338B அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தா 102 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018, அதாவது NCBCன்னு சொல்லுவாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து பார்த்தா கொடுத்தது வந்து பார்த்தா இந்த சட்ட திருத்தம். அடுத்து 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து பார்த்தா எப்போ வந்துச்சுன்னா 2019 103 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2019. இது வந்து பார்த்தா இடஒதுக்கீடு தொடர்பானது. இது ஒரு 103 அப்படின்னா வந்து பார்த்தா 3 லெட்டர் மட்டும் ஞாபகம். EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வந்து பார்த்தா 10% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான சட்ட திருத்தம் வந்து பார்த்தா இந்த சட்ட திருத்தம். அது 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். வருஷம் வந்து பார்த்தா 2019. ஸோ 101, 102, 103 வரைக்கும் வந்து பார்த்தா பார்த்துருக்கோம். அடுத்து 104வது சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து 2020. இதுக்கு ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 334 தான். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லோக்சபாலையும் தென் மாநில சட்டமன்றங்களையும், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்லையும் வந்து பார்த்தா நம்மளுக்கு SC அண்ட் ST பீப்புள் கொடுக்குற ரிசர்வேஷனை இன்னொரு 10 வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு இன்னும் பார்த்தா இன்னொரு 10 வருஷம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அதை வந்து பார்த்தா அதிகப்படுத்திட்டே போவாங்க. அதே மாதிரி இன்னொரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தா அதிகப்படுத்திட்டே போகும்னு சொல்லிட்டு பண்ண சட்ட திருத்தம் தான் அந்த 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2020. ஸோ 104 அப்படின்னா அகைன் வந்து பார்த்தா 4 லெட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். SC அண்ட் ST மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதே சட்டத்திட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தா ரிசர்வேஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். லோக்சபாவில் வந்து பார்த்தா 2 சீட் இருக்கும். 545ல் 2 சீட் வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து பார்த்தா ஆங்கிலோ இந்தியன் இருந்துச்சு. இதை வந்து பார்த்தா அந்த 104வது சட்ட திருத்தம் 2020 படி தான் வந்து பார்த்தா ரத்து செஞ்சாங்க. இருக்கிறப்ப அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பார்த்தா ரத்து செஞ்சாங்க. அதே மாதிரி மாநில சட்டப்பேரவையில் வந்து பார்த்தா அந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்றது ரிசர்வேஷன் அப்படின்றது கிடையாது. இது 104 வரைக்கும். 105வது சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து பார்த்தா 2021 வந்துச்சு. இருக்கிறப்ப இது நம்ம எளிமையாக வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாநிலங்களுமே வந்து பார்த்தா ஓபிசி கேட்டகரி யார் அப்படின்றத ஒவ்வொரு மாநிலங்களுமே வந்து பார்த்தா இனிமேல் வந்து பார்த்தா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு 105வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். வருஷம் வந்து பார்த்தா 2021. லாஸ்ட்டாக 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2023. இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மசோதா வந்து பார்த்தா மசோதா இருக்கப்பே வந்து பார்த்தா ரொம்ப பிரபலம் வந்து பார்த்தா பேசப்பட்ட மசோதா, அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கான மசோதா. இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்றதே தனியாக நம்ம பார்க்கணும். நம்ம சேனலை இதை பற்றி நம்ம போட்டிருப்போம். இந்த பெண்கள் இடஒதுக்கீடும் அது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். லோக்சபாலையும் ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தா சட்டமன்றத்திலையும், இன்கேஸ் யூனியன் பிரதேசமாக இருந்து அங்கே சட்டப்பேரவை இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து பார்த்தா பெண்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ சார்னா 3ல் 1 பங்கு அப்படின்றது இடஒதுக்கீடு. ராஜ்யசபாலையோ இல்லை சட்ட மேலவையிலையோ இடஒதுக்கீடை பற்றி பேசவே இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காண்டி சேர்க்கப்பட்ட விதிகள் இந்த எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். 330A 332A. இப்போ அது உடனே வந்து பார்த்தா பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறப்ப இன்னொரு 15 வருஷத்துக்கு அடுத்து அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது பொருந்தும். இருக்கிறப்ப வந்து அது 334A அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஷரத்துக்களை, அதாவது விதிகள்னு சொல்லக்கூடிய ஆர்டிகளை நம்ம சேர்த்து வந்து பார்த்தா படிச்சு வச்சுக்கணும். இந்த 101லேருந்து 106 வரைக்கும் எக்ஸாமில் இது வரைக்கும் நிறைய ஆர்டிகல்ஸ் எக்ஸாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தா தேர்வு நோக்கம் எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். நன்றி.